வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. ராகு கேது பெயர்ச்சி ஆகிடுச்சு. சரி, ராகு கேது பெயர்ச்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது. அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க. அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் வணங்கும் கோவில்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை தானே? கட்டாயம். உங்கள் ராசிக்கு 2 கேது 8 ராகு இருக்காங்க. 8 ராகு குழப்பங்கள் கொடுப்பா, 2ஆம் இடம் பணங்காராது, இப்படிலாம் பயந்துட்டு தானே இருக்கிறீங்க. அதெல்லாம் பயத்தை தூரம் தூக்கி போடுங்க. கட்டாயம் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்களா, உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கும் காளியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் காளியை வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் செவ்வாய்க்கிழமை வர ராகு காலத்தில் வழிபாடு பண்ணால் அதிக நன்மைகள் தரும். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3 to 4 ராகு காலம் நினைக்கிறேன், 3 to 4 மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். அது மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி முடியாதவங்க அந்த நேரத்தில் காளி கோயிலுக்கு போகிற மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. அங்கே ஒரு தீபம் ஏற்றுற மாதிரி நினச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தீபம் ஏற்றி தான் வழிபாடு பண்ணணும். காளி கோயில்னாவே அங்கே பாம்பு புற்றுருக்கும். அந்த பாம்பு புற்றுக்கிட்ட 5 விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. எப்போவுமே பாம்பு புற்றுக்கிட்ட 5 விளக்கு வச்சு தான் வழிபாடு பண்ணணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காளி தேவிகிட்டையும் அந்த தூங்கா விளக்குன்னு இருக்கும், அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. மறந்துடாதீங்க விருச்சிக ராசி நேயர்களே, காளியம்மனுக்கு தூங்கா விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். அதை செஞ்சீங்களா அதிக நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் கட்டாயம் பருப்பு சாதம் செஞ்சு தானமாக கொடுங்க. அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதே கோவிலில் பருப்பு சாதம் செஞ்சுட்டு போயிடுங்க. தானமாக உங்கள் கையால் கொடுங்க. நிறைய நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா, விநாயகர் வழிபாடு டெய்லியும் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை. 2ஆம் இடத்துல கேது இருக்காலையும், ஆனால் விநாயகர் வழிபாடு பண்ணிவிடுங்க. தேங்காய் எண்ணெய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதிக நன்மைகள் தரும். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கோவில் காளியம்மன். மிஸ் பண்ணிடாதீங்க. காளி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கிற காளி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பயந்துக்கவே தேவையில்ல. அம்மன் கோயிலுக்கு போய் இந்த வழிபாடு முறையை பண்ணிவிடுங்க. 5 விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கரெக்டுங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்குவீங்க. நம்பிக்கை இருக்குது. யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. குருக்கள் ரொம்ப இதாக பண்ணி நடத்தி கொடுத்தாரு. இது ரொம்ப எங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம்னு தான் சொல்லணும். இதில் கலந்தது ஆரம்பத்திலேருந்தே எல்லா பூஜையுமே நல்ல விதமாக நடத்தி கொடுத்து எல்லாருமே நல்ல விதமாக பண்ணி பங்கு பெற்று இருந்து எல்லா யாகமும் நல்லா நடத்தினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப 2வது இது வாத்தியம், இசை வாத்தியம், நாகஸ்வரம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே குருக்கள் நல்ல விளைவாக எல்லா பூஜையும் நல்ல விளைவாக நடத்தி நல்ல சிறப்பாக நடத்தி கொடுத்து மனதைரியத்தை கொடுத்து மன நிம்மதி கொடுத்து வெகு சிறப்பாக இருந்தது. மதிய உணவும் ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு குரு ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.